உலகெங்கும் இருக்கின்ற இறைவா டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களே பிறந்த கன்னி ராசி என்பர்களே, கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே 10ஆம் இடத்திலே குருபான் இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்திலே குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். பதவி யாருக்கு கெடுக்கும் என்றால் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே பதவியை கெடுக்கும், மற்றவர்களுக்கு பதவியை மாற்றி கொடுக்கும். அதுதான் உண்மையானது. ஆகவே நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது தொழிலை வேறு விதமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அதில் சிறிது திருஷ்டி இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ஆகவே நீங்கள் என்ன மதிப்பெண்களை பெறுவீர்கள், எப்படி எக்ஸாம் எழுதினீர்கள் என்றெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியாது. அடுத்து உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால் நல்ல சுகம் கிடைக்கும். ஆனால் சிறிது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல சுகத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல சுகத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் கடன் சுமைகள் தீரும். கடன் சுமைகள் இந்த வருடம் பிற்பகுதியிலே தீர்வதற்கான வாய்ப்புகள், அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு கடன் சுமைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் குருடைய வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய நேரடி பார்வை வருவது உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. 4ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் தாயின் ஆரோக்கியத்திலும் முக்கிய அக்கறை தேவை. தாய், தந்தை, உங்கள் மனைவி மூவருடைய ஆரோக்கியத்திலும் முக்கிய அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. என்றால் சனியுடைய பார்வை உங்களுக்கு மூட்டு வலிகள், முதுகு வலிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து தொழில்துறையிலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே போட்டியிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் எப்படி போட்டிகள் வந்தாலும் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவுகள் அதிகமாக இருப்பதனால் உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த வருடம் எப்பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று பார்த்தீர்களே ஆனால், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருபான் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். ஆக 1/6/2026 முதல் 31/10/2026க்குள் திருமணமாகாத கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் திருமணம் கைகூடினாலும் சனியுடைய பறவை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தினால் திருமணம் முடிந்து, அதாவது திருமணம் கைகூடி 2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். காலதாமதம் செய்தால் திருமணத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கையாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. ஆனால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் கருத்தரித்தால் அதன் பிறகு அதிகமான செலவுகள் செய்து ஆடம்பரமாக சீமந்த வளைகாப்பு போன்றவற்றை செய்யக்கூடாது. செய்தால் கருவிலை பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து கரு உண்டான பிறகு அதிகமான அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இடமாற்றத்தை செய்து விடலாமா, வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் தோன்றும். ஆனால் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியே செல்லாமல் இன்னொரு இடத்திலும் நீங்கள் புதிதாக தொழிலை தொடங்கலாம். 2 இடத்திலே நீங்கள், என்றால் உபயராசியில் குரு இருப்பதனால் 2 இடங்களிலே நீங்கள் தொழிலை தொடங்கி இந்த 2 இடங்களிலே செய்வது மிகவும் சிறப்பானது. எதிர்காலத்தில் எந்த இடத்தில் நன்றாக வருகிறதோ அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு இன்னொரு இடத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து தொழில் விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது.
வசூலான பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணமாக கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. கடனாக, அதாவது பணத்தை கடனாக கொடுத்தால் திரும்பி வருவதில் காலதாமதம் ஏற்படுத்தும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நினைத்த இடங்களே பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்கள் மேலதிகாரிகள் கூட ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் மீது சாதகமாக செயல்படுவார்கள். அதற்கு முன்பாக உங்கள் மீது சிறிது ஆக்ரோஷத்துடன், சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். உங்களுக்கு மே மாதம் வரை உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது கோபத்துடன் இருப்பார்கள். அதன் பிறகு உங்களுக்கு சாதகமாக, அவர்களாகவே சாதகமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக பதவி உயர்வு என்பது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். சேலரி ஹைக் என்று சொல்லக்கூடிய சம்பள உயரும் அதன் பிறகு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மீண்டும் அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்காக பல முறை யோசித்து நன்றாக படிப்பதே மிகவும் சிறப்பானது. எந்தெந்த பாடத்திற்கு நீங்கள் டியூஷன் போக வேண்டுமோ அதற்கெல்லாம் சென்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட கேம்பஸ் இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறலாம் என்பது உறுதி. அடுத்து விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக கரும்பு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். மற்ற விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காவிட்டாலும் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாது. அடுத்து உங்களுக்கு பூர்வமுனையத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஜலராசியில் இருப்பதனால் இந்த வருடம் நீங்கள் எந்த இடத்தில் போர்பட்டாலும் நிச்சயமாக சுவையான குடிநீர் கிடைக்கும். அந்த குடிநீர் காலத்திற்கும் வற்றாமல் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்து விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைத்து வேறு நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கன்னிராசியிலே பிறந்த அந்த அரசியல்வாதிகள் நல்ல பதவி உயர்வு பெறுவார்கள். அந்த பதவி உயர்வு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மட்டுமே இருக்கிறது. ஆகவே அதற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது தேர்தலில் நின்றீர்களே ஆனால் சிறிது எதிர்பார்த்தை விட வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே இந்த வருடம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். நல்ல க்ஷேத்திரங்களுக்கு சென்று விட்டு வருவார்கள். மேலும் எப்படிப்பட்ட கூட்டமான இடங்களுக்கு சென்றாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே கன்னிராசியிலே பிறந்த வயதானவர்கள் எவ்வளவு தூரதேச யாத்திரைகளும் செய்து கொள்ளலாம். காசி, ராமேஸ்வரம் அல்லது வடநாட்டிலே அல்லது கைலாஸ் மானசரோவர் கூட சென்று விட்டு வரலாம். அமர்நாத் சென்று விட்டு வரலாம். எங்கு சென்றாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதுவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல தெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த வருடம் எல்லா வளங்களும் பெற்று நன்மைகளை அடைவீர்கள். சிறிது திருஷ்டியினால் மட்டும் சில தொய்வுகள் ஏற்படும். மற்றபடி கன்னிராசியிலே பிறந்தவர்கள் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள், இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு தேவதையாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி என்றால் மகாலட்சுமி உத்திரம் நட்சத்திரத்தில் தான் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. ஆக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது உத்திரம் நட்சத்திரம் என்றோ ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு கண்டிப்பாக தாயாரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் உத்திரம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் நல்ல செல்வ செழிப்பு, எதிர்பார்த்த வெற்றி அனைத்தையும் பெறுவீர்கள். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு தேவதை காயத்ரி தேவி. நீங்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்களாக இருந்தால் வீட்டிலிருந்தே தினசரி காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்தாலே போதுமானது. அல்லது ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் இருக்கிற உத்தமர் கோயில், அதாவது முசிறியிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் வழியிலே, அதாவது முசிறிலிருந்து திருச்சி செல்லும் வழியே உத்தமர் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் மும்மூர்த்தி கோயில். அங்கே சிவன் பிச்சாண்டார் அந்த பேரில் சிவன் இருக்கிறார். சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கிறது, பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது, தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஆகவே ஹஸ்தம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அங்கே சரஸ்வதியை, அங்கே இருக்கின்ற சரஸ்வதி காயத்ரி தேவதிக்கு ஒப்பானவர்கள். ஆகவே அங்கே சென்று சரஸ்வதியையும் அம்பாளையும் அடுத்து சிவபெருமானையும் கடைசியாக பெருமாளையும் தாயாரையும் வணங்கிவிட்டு வந்தால் உத்தமமான பலன்களை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள், உங்களுக்கு தேவதை வேதகால தேவதை துவஷ்டா என்று சொல்லக்கூடிய தேவதை. துவஷ்டா என்றால்
துவஷ்டா ரூபானாம் அதிபதி சமாவது என்பது வேத வாக்கியம். அதாவது துவஷ்டா என்ற தேவதை நீங்கள் செய்த பாவ புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு உருவங்களை கொடுக்கிறார் என்று தான் பொருள். அப்படிப்பட்ட தேவதை துவஷ்டா தேவதை இந்த சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர் என்றால் சக்கரத்தாழ்வார். ஆக அவசியம் சக்கரத்தாழ்வாரை வணங்க வேண்டும். அதிலும் முக்கியமாக மதுரைக்கு அருகில் இருக்கின்ற திருமோகரில் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அங்கே செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வர வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் மூலமாக கன்னிராசியின் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் கன்னிராசியிலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் தொழில்துறையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்திலே வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து சனிக்கிழமை என்று பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று கன்னிராசியில் பிறந்தவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று கூறி இறைவாட்டி விநேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.